அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 16வது அத்தியாயம் 119வது வசனத்தில் ஆண்டவன் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பெரும்பாவம் பண்ணியிருப்போம், வட்டி வாங்கியிருப்போம், விபச்சாரம் பண்ணியிருப்போம், அல்லது ஆண்டவனுக்கு இணை வச்சிருப்போம். இப்படி பெரும்பாவங்கள் ஏதாச்சும் நம்ம வந்து விஷயம் ஆண்டவன் அறியாமையின் காரணமாக விஷயம் தெரியாமல் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வருத்தப்படுவோம், இப்படி பண்ணிட்டோமே, நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவோம். அப்போ வந்து ஆண்டவன் நம்மளை பாவங்களை மன்னிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு தயக்கம் நமக்குள்ளே இருக்கலாம். அதுக்கு நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஆண்டவன் மன்னிப்பான் முதல்ல. அதாவது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து அதை ஆண்டவன் மன்னிக்கணும்னா அதுக்கு 3 நிபந்தனைகள் தான். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல செஞ்ச பாவத்தை வந்து முதல்ல வந்து வருந்தணும். நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருந்தி அழணும் தனியாக. அது மட்டும் இல்லாமல் அந்த பாவத்தை வந்து நிப்பாட்டணும். இனிமேல் எப்பொழுதுமே செய்யவே கூடாது, நம்ம இறந்து போகிற வரைக்கும். அதுமாரி திரும்ப அந்த பாவங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு நம்ம வந்து வழிவகுக்காமல் நம்ம செஞ்ச பாவத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். இதுதான் அதுக்குண்டான வழிமுறை. இதை வந்து நம்ம வந்து இப்படி இந்த வழிமுறையை பின்பற்றினோம்னா நம்மளுடைய எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் ஆண்டவன் மன்னிப்பான். ஆனால் தெரிஞ்சு நம்ம எந்த பாவத்தையும் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு பாவம் தெரிஞ்சிருச்சுன்னா அது திரும்ப பண்ணாமல் இருக்கிறதா ஆண்டவன் நமக்கு அருளக்கூடிய அந்த அருள் நமக்கு நெருங்கிறதுக்கு வந்து வழிவகுக்கும். அதனால் பாவம் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவனுடைய அருள் நம்மளை வந்து நெருங்கும். பார்த்துக்கோங்க. என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதல்லேருந்து இந்த டெக்ஸ்ட்டை படிங்க. 119வது வசனம் படிங்க.